மரண கண்காட்சி, பயங்கர புதிர்கதை. விக்ரம், ஆஷா, முகில், தருண், ரேணகா மற்றும் அரவிந்த் 6 நண்பர்கள். இவர்கள் இரவு நேரங்களில் மர்மமான இடங்களை ஆராய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள். ஒரு நாள் ரகசிய ஓவிய கண்காட்சி பற்றிய தகவல் கிடைக்கிறது. இதுவரை யாரும் பார்க்காத ஓவியங்கள். ஆனால் ஒருமுறை நுழைந்தால் வெளியே வர முடியாது. அவர்கள் அதை வெறும் விளம்பரம் என்று நினைத்து அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். உயிரோடு காணப்படும் ஓவியங்கள். கண்காட்சிக்குள் நுழைந்தவுடன் ஒரு ஓவியத்தின் கண்கள் நகரத் தொடங்குகின்றன. ஒரு சிற்பம் உயிரோடு இருப்பது போல், மூச்சு விடுவதைப் போல உணரப்படுகிறது. தலைவாசலில் பூட்டு விழுகிறது. அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் பயந்து வெளியேற வழி தேடுகிறார்கள். அப்போது ஒரு பழைய ஓவியம் தானாக நகரத் தொடங்குகிறது. அதிலிருந்து ஒரு இருண்ட குரல் எழுகிறது. நீங்கள் இங்கே வந்து விட்டீர்கள். ஆனால் உயிரோடு வெளியே செல்ல முடியுமா? இறுதி புதிர். சரியான கதவை தேர்வு செய். அறையில் 3 கதவுகள் உள்ளன. உயிரோடு வெளியேற சரியான கதவை தேர்வு செய்ய வேண்டும். முதல் கதவு. உள்ளே முற்றிலும் இருள் சூழ்ந்த அறை. இரண்டாவது கதவு. உள்ளே ஒரு முதியவர் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். மூன்றாவது கதவு. உள்ளே ஒரு பெரிய கண்ணாடி. ஆனால் அதில் இவர்களின் உருவம் தெரியவில்லை. பயங்கர முடிவு. சரியான பதில். இரண்டாவது கதவு. ஏன்? ஒரு மனிதன் 200 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டான் என்றால் அவன் இப்போது ஒரு பிணம். ஆனால் ஒரு பிணம் புத்தகம் படிக்க முடியாது. அதனால் இந்த கதவை தேர்வு செய்தால் அவர்கள் உயிரோடு தப்பிக்கலாம். மற்ற 2 கதவுகள். முதல் கதவு. முழு இருள். இது முடிவில்லாத கால கோளாறு. ஒருமுறை நுழைந்தால் திரும்ப வர முடியாது. மூன்றாவது கதவு. கண்ணாடியில் உருவம் தெரியாது. இது ஒரு தந்திரம். இந்த அறையில் இருந்தால் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டவர்கள். நண்பர்கள் இரண்டாவது கதவை திறந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறிய போது ஓவியங்கள் மீண்டும் அவர்களை பார்த்து கொண்டு சிரிக்கின்றன. அவர்கள் உண்மையில் தப்பித்தார்களா? அல்லது வேறொரு யுக்தியில் சிக்கிவிட்டார்களா? முடிவா? இல்லை, இன்னும் தொடருமா?